ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் திராங்கில் தங்கின ஹோட்டலு. ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு 6:30 எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி பிளான் வந்து தவாங் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனு அருணாச்சல் பிரதேஷில். ஸோ செலா பாஸ் வழியாக இது போக போகிறோம் நாங்கள். ஸோ செலா பாஸ் வந்து டனல் வழியாக போகாமல் செலா பாஸ் அந்த மவுண்டெயின் மேலே ஏறி கிட்டத்தட்ட 14,000 ஃபீட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம குவஹாட்டியில் இருந்து அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் டவுன் பாலுக்பாங் ரீச் ஆகணும். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாம்டிலா பாஸ் வழியாக திராங் ரீச் ஆகணும். இந்த வீடியோவில் திராங்கிலேருந்து தவாங் போகிற வழியில் செலா பாஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப். இந்த இடம் வந்து மிலிட்ரி ஏரியா, செலா வாரியர்ஸ் அப்படின்ற பட்டாலியனுடைய ஏரியா இது. இங்கே கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இங்கேருந்து செலா பாஸ் கிளம்பிட்டோம். செலா பாஸ் பார்த்திங்க அப்படின்னா திராங்கிலேருந்து ஒரு 57 கிலோமீட்டரு, ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஏரியாவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஃபீட் அபோவ் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் செலா பாஸ் ரீச் பண்ணுவோம். இப்போ இதோட ஹிஸ்ட்ரி இருக்குது செலா பாஸ்க்கு. செலா பாஸ் பார்த்திங்கன்னா திபெத்தியன் புத்திசத்தில் ஒரு சேக்ரட் பிளேஸ். நிறைய லேக்ஸ் இருக்குங்க, குறிப்பாக ஒரு பெரிய லேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1962 சைனா இந்தியா வார் நடக்கும்போது இந்த செலா பாஸில் தான் ஒரு வீரர் வந்து அந்த ஆர்மி, சைனாவுடைய ஆர்மி வந்து உள்ளே வராமல் ஒரு 72 மணி நேரம் நின்று சண்டை போட்டு அவர் கொல்லப்பட்டார். அவருக்கு மகாவீர சக்கராலாம் இந்தியா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்வந்த் சிங் ராவத் அப்படின்றது அவருடைய பேர். அவர் மட்டும் இல்லாமல் அவங்க கூட 2 லோக்கல் மம்பா லேடிஸ் வந்து லோக்கல் ட்ரைபல் லேடிஸ், செலான்னு ஒருத்தவங்க, நூரான்னு ஒருத்தவங்க, இவங்க 3 பேர் வந்து இருந்து தான் சண்டை போட்டிருக்காங்க. அதில் செலாங்கன்றவங்க வந்து கொல்லப்பட்டாங்க, நூறான்றவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க சைனீஸ் ஆர்மி. ஸோ இவங்க பேரில் வந்து மெமோரியல்ஸ் இருக்குது. ஜஸ்வந்த் சிங் ராவத்துக்கு வந்து ஒரு வார் மெமோரியல் இருக்குது. இந்த வீடியோட கடைசியில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதே மாதிரி செல்லா அவங்களுடைய மெமோரியல் தான் இந்த செலா டனல், அந்த பேர் வச்சுருக்காங்க. நூறா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூராங் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் அவங்க பேரில் வச்சுருக்காங்க. நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த ஏரியாவுக்கு. செலா பாஸ் டாப் ரீச் ஆகிட்டோம். அங்கே ஆர்ச் இருக்குது பாருங்கள், அதில் வெல்கம் டு தவாங் அப்படின்னு எழுதியிருக்கு. ஏன் அப்படி எழுதியிருக்காங்கன்னா இங்கேருந்து தான் தவாங் டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல மக்கள் யாருமே கிடையாது, வில்லேஜ்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஆர்மி கேன்டீன் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட் கேன்டீன் ஒன்று இருக்குது டீ காஃபி சாப்பிட்றதுக்கு, அவ்வளோதான். ஸோ மக்கள் வந்து மோஸ்ட்லி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செல்லா டனல் வழியாக போயிடுறாங்க. ஒன்லி டூரிஸ்ட் சில பேர் வந்து இந்த அளவுக்கு ஹைட்டில் வராங்க. ஏன்னா இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு இன் த வேர்ல்டு. ஸோ ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஒரு பிளேஸ் இது. நல்ல பீக், மவுண்டன் பீக்ஸ்லாம் நல்லா ஹைட்டாக இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு மெஸ்மெரைசிங் ஃபீலிங் கிடைக்கும் இங்கே வந்தால். நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, நான் ரிட்டன் இப்போ இறங்கும்போது அந்த வீடியோவில் அந்த மவுண்டெயின்ஸ்லாம் பேக்ரவுண்டில் தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லேக்கும் நல்ல பெரிய லேக் ஆக்சுவலி. ஆனால் கொஞ்சம் இடங்கள்லாம் ஃப்ரோசன் ஆகிருந்தது. பயங்கர குளிர். எங்களுக்கே வந்து மைனஸில் தான் இருந்தது, -5 -7. நைட்லலாம் -10 -15 போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் செலா பாஸ் இறங்கும்போது அந்த ஃபால்ஸ்லாம் வந்து ஃப்ரோசன் ஆகிருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க.
நான் திரும்பி பார்க்குறது அந்த ரோடு தெரியுது பாருங்கள், பாம்பு போகிற மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நாங்கள் இறங்கணும். செல்லா பாஸ்லேருந்து இப்படி ஜிக்ஸாக்காக தான் ரோடு போச்சு. நல்ல ஒரு ஃபீல் ஆக்சுவலி. கியர் வந்து லோ கியரில் நியூட்ரலில் போட்டுட்டு அது வாட்டுக்கு வண்டி கீழே ஸ்மூத்தாக இறங்கிச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதாவது இந்த ஃபாரஸ்ட்டு, இந்த காடுகளுடைய அமைதி, இந்த மலைகளுடைய அமைதிலாம் வந்து ஒரு மனுஷனை வந்து ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அந்த ஃபீலிங், அந்த 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 அனுபவங்கள்லாம் எல்லாருமே கண்டிப்பாக வந்து போய் பார்க்கணும் இந்த மாதிரி இடங்கள்லாம். செல்லா பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நார்த் ஈஸ்டுடைய சீரீஸுடைய நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அப்போ தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் டவுன் வந்ததுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சு ஒரு 2-3 இல்லை 4 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னோ இருந்தது. சில சம்பவங்கள்லாம் நடந்தது. ஏன்னா பிளாக் ஐஸ் 2-3 பேர் விழுந்தாங்க இதில். சொல்லுங்க. கை காட்டி நீட்டி சொல்லுங்க. அவர்கிட்ட சைடு ஃபுல்லாக பிளாக் ஐஸ் இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, சைடில் பிளாக் ஐஸ் இருக்கு. இதே சைட்லேயே போகிறேன், பிளாக் ஐஸ் இருக்கு. பிளாக் ஐஸ் இருக்கு. பிளாக் ஐஸ் வண்டியை தள்ளிட்டு வர்றாருல, இவரும் வந்துட்டார் பாவம். இவரும் ஒரு நண்பரும். அது என்னன்னா பிளாக் ஐஸில் பிரேக் அடிச்சோன்னா டக்குன்னு ஸ்கிட் ஆகிடும். தெரியவே தெரியாது, நம்ம ரியலைஸே பண்ண மாட்டோம். ஸோ பாவம் அவருக்கும் கொஞ்சம் காலில் அடிபட்டதுன்னு நினைக்கிறேன். ரைடிங் கியர்ஸோட யூஸ் இப்போ தான் தெரியும் ஆக்சுவலி. இப்போ நம்ம நண்பர் விழுந்தபோது அவர் ஃபுல் கியரில் இருந்தார். பேண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவ் பேண்ட்ஸு. ஸோ எந்த அடியும் படலை, கையில் க்ளவுஸ்லாம் இருந்ததுனால அவர் எந்திரிச்சிட்டார் டக்குன்னு. இப்போ இந்த நண்பர் விழுந்தது பார்த்திங்கன்னா கால் அடிபட்டுருப்பாரு. ஏன்னா இவரை பாருங்கள், ரைடிங் கியரே இல்லை சுத்தமாக. ஸோ எப்பயுமே நம்ம லாங் ரைட்ஸ் போகும்போது பெட்டர் நல்ல ரைடிங் கியர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல், லைஃப் சேவிங். குட்டி ஃபால்ஸ்லாம் ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த தண்ணி விழுந்ததெல்லாம் அப்படியே ஷார்ப்பாக நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். என் நேரில் பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பயங்கர ஷார்ப்பாக இருந்தது.
मत करो यार, दूसरे लोग आके देखेगा ना, उनको अच्छा लगेगा। दूसरे लोग आएगा ना, वो लोग देखेगा, उनको खूबसूरत लगेगा। போய் பாரு, நம்பிக்கை இருக்கு. போலாமா? இதுதாங்க ஜஸ்வந்த் கர் வார் மெமோரியல். நான் முதல்ல சொன்னல அந்த ஹிஸ்ட்ரி வாரில் நடந்தது, அவருடைய பேரில் வார் மெமோரியல் இது.